தங்கம் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிவு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 55,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 350 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று வறண்ட வானிலையே நிலவக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாலையில் பனிமூட்டம் தொடரும். வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கிலிருந்து சூரிய உதயத்தை கண்டு உற்சாகம். தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து அதிகரிக்கும் பனிப்பொழிவு. பனியோடு சேர்ந்து மோசமான நிலையில் உள்ள காற்று மாசு. டெல்லியில் அதிகரித்துள்ள காற்று மாசை குறைக்க வாகனங்கள் மூலம் நீர் தெளிப்பு. காற்று மாசை கட்டுப்படுத்த பல்வேறு நடைமுறைகளை மேற்கொள்ளும் டெல்லி அரசு. ஜம்மு காஷ்மீரின் சோஜிலா பள்ளத்தாக்கில் தென்பட்ட அரிய வகை ஹிமாலயன் சிவப்பு நரி பனி சூழ்ந்த பகுதியில் நடமாடிய காட்சிகள் இணையத்தில் வைரல். அர்ஜென்டினாவில் அதிகரித்துள்ள காட்டுத் தீயால் அவசர நிலை பிரகடனம். இயற்கையை காக்க தவறிவிட்டதாக அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம். ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ரஷ்யாவில் கடும் பனிப்பொழிவு. குடிநிலை -25 டிகிரி செல்சியஸ் வரை சென்றதால் வீட்டிற்குள் முடங்கிய மக்கள். மகாராஷ்டிராவில் முதல் பெண் துணை முதல்வராகிறாரா சுனேத்ரா பவார். இன்று பிற்பகலில் நடைபெறும் சட்டமன்ற குழு கூட்டத்திற்கு பிறகு பதவியேற்க வாய்ப்பு. தமிழகத்தில் கட்டாயப்படுத்தி ஏற்படுத்தப்பட்டது என்டிஏ கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணி துரோக கூட்டணி எனவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சாடல். என்டிஏங்கிற பேர்ல தமிழ்நாட்டில் பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அது முழுக்க முழுக்க கட்டாயத்தாலையும் ஒரு சிலரின் சுயநலத்துக்காக கூடியுள்ள துரோக கூட்டணி அது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் விழுந்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். திமுக அலுவலகம் டெல்லியில் இருப்பதாகவும் பேச்சு. இருந்து கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி திமுகவை ஏற்காத ஒரு நிலை இருப்பதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் அன்றாட செய்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் திமுக தான் தடுமாற்றம். திமுக
திமுக வசமுள்ள மதுரை வடக்கு தொகுதியை இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு கேட்போம் என மாணிக்கம் தாக்கூர் எம்பி மீண்டும் உறுதி. கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவிடம் பேசியுள்ளதாகவும் பதில். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வடக்கு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் சந்தித்து பேசினேன். 13ஆம் தேதிக்கு அப்புறம் BL8 கூட்டம் அங்கே போட போகிறோமா, போட்டு காங்கிரஸ் கட்சியுடைய பலத்தை காட்டுவோம்ல. சும்மா விட்டுட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? சும்மா பார்த்துட்டு திரும்பி போகிறதுக்கு ஒன்று காங்கிரஸ்கார ஒன்றும் வந்தே மாதரம் ஜெயின்னு சொல்கிற மட்டும் கிடையாது, திருப்பி அடிக்க தெரியும். பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாது என்பதில் எப்போதும் உறுதி. திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணையவிருப்பதாக செய்தி வெளியான நிலையில் திருமாவளவன் திட்டவட்டம். ஒன்று சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியல், இன்னொன்று தலித்துகளுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் என்பதை முன்னிறுத்தி சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் செயல்படுவதால் இவர்களோடு நாம் தேர்தல் களத்தை சந்திக்க இயலாது, இவர்கள் இடம்பெறுகிற கூட்டணியிலும் நாம் இடம்பெற முடியாது என்ற ஒரு கொள்கை முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாசுடன் கூட்டணி தொடர்பாக பேசவில்லை. திமுகவுடன் பாமக கூட்டணி என செய்தி வெளியானதற்கு வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதில். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தாமரை இரட்டை இலக்கத்தில் மலரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. திமுக ஆட்சி குடும்பத்திற்கான ஆட்சியாக உள்ளதாகவும் விமர்சனம். நிச்சயமாக இந்த முறை தாமரை தமிழகத்தில் டபுள் டிக்கெட்டில் மலர்ந்தே சேரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய குடும்பத்தை மட்டுமே ஆட்சியில் இருந்த ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டியது நமது தலையாய கடமை. MGR, கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோரே எனது ரோல் மாடல். ஆங்கில தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்ட தாவேக தலைவர் விஜய். பாஜக மூத்த தலைவரான H. ராஜாவுக்கு திடீர் உடல்நலக் குறைவு. இரத்த கொதிப்பு அதிகரித்து முடக்குவாதம் ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனையில் அனுமதி. திருப்பதி லட்டு தயாரிப்பில் விலங்கு கொழுப்பு இல்லை என CBI விசாரணை அறிக்கையில் தகவல். லட்டு செய்ய ரசாயன கழிவுகள் கலந்த 68 லட்சம் கிலோ நெய் விநியோகிக்கப்பட்டதாகவும் அறிக்கை. மேற்கு வங்கத்தில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்த விவகாரம். தீ விபத்துக்கு காரணமான உணவக ஊழியர்கள் 2 கைது செய்து கொல்கத்தா போலீசார் விசாரணை. பெங்களூருவில் தொழிலதிபர் CJ ராய் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. அமலாக்கத்துறை விசாரணை நடத்திய நிலையில் விபரீத முடிவு. நடப்பாண்டில் உலகளாவிய நிதிச்சரிவு ஏற்படும். ஐநா பொதுச் செயலர் ஆண்டனியோ குட்டரஸ் எச்சரிக்கை. எகிப்து அருகே உள்ள ரஃபா எல்லை நாளை திறப்பு. காசாவில் 2ஆம் கட்ட அமைதி ஒப்பந்தம் அமலாகும் நிலையில் இஸ்ரேல் அறிவிப்பு. யுக்ரைனின் பல்வேறு நகரங்களை மூடிய பனிப்பொழிவு. மின் உற்பத்தி தடைபட்டுள்ளதால் இருளில் தவிக்கும் மக்கள். அமெரிக்காவின் எச்சரிக்கையை மீறி சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பிரிட்டன்.
வணிக ரீதியாக சீனாவை தவிர்க்க முடியாது என பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் கருத்து. மேற்கு வங்கத்தில் இருவருக்கு நிபா வைரஸ் நோய் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிப்பு. நோய் பரவல் வாய்ப்பு குறைவாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கருத்து. கர்நாடகாவில் குரங்கு காய்ச்சல் பாதிப்பு பரவி வரும் நிலையில் தமிழக எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவு. முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சென்னையில் உள்ள 5 மண்டலங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தம். பொதுமக்கள் தேவையான அளவு குடிநீரை முன்கூட்டியே சேமித்து வைக்க அறிவுறுத்தல். உரிய அனுமதி பெற்ற பிறகே தற்காலிக கொடிக்கம்பங்களை நட வேண்டும். மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி திட்டவட்டம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் விமர்சையாக நடைபெற்ற தை தேரோட்டம். அலங்கரிக்கப்பட்ட தேரில் நாச்சியார்களுடன் எழுந்தருளிய நம்பெருமாள். கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வின் முடிவுகள் வெளியீடு. பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்யலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். ஏற்கனவே 3 பேர் கைதான நிலையில் மேலும் ஒருவரை கைது செய்து காவல்துறை விசாரணை.